ஏன்னா அந்த படத்தினுடைய ஃபண்டு நாங்கள் உருவாக்கும் போது அதுக்கு இந்த நம்ம டிஎன் நியூஸ் 24 வந்து நமக்கு இந்த சேனல் வந்து நமக்கு முக்கிய பங்காற்றினால எதுவும் முக்கியமானது, மறக்க முடியாது. அதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். உதயகுமார் அவர்களுக்கும் நடராஜ் அவர்களுக்கும் மற்ற அந்த நிர்வாகத்துக்கும் நான் வந்து பணிவான நன்றியை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். தேர்தலுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து திரை கொண்டு வரணுங்கிறது தான் படத்தை தொடங்கும் போதே நம்ம வந்து முடிவு பண்ணது. அப்போ அந்த அடிப்படையில் தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வரதில் திரையில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. சரி, அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 ஆப்ஷன். ஓடிடினா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தக்காரங்க, வீட்டில் இருக்கக்கூடியவங்க, ஊரில் இருக்கவங்க எல்லாம் ஆடு மாடு மேய்க்கிற வயல் வேலை செய்யக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஓடிடி தளத்தை வச்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை, பெரும்பாலும் இல்லை. நானே வைக்கிறேன். வந்து யூடியூப்பில் வெளியிடணும். இப்போ எங்கள் ஐடியா 16ஆம் தேதி நம்ம வந்து சித்திரை மாதம் 3ஆம் தேதி நம்ம வந்து யூடியூப் தளம் மூலமாக நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு சேர்த்துருவோம் படத்தை. அதன் பிறகு தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு, தேர்தல் நடத்தை விதிமுறைகளெல்லாம் அமலில் இருந்து தளர்த்தின பிறகு, நீக்கின பிறகு, அதாவது வந்து சித்திரை மாதம் 3ஆம் தேதி காலையில் 11 மணி 11 நிமிஷத்துக்கு டிஎன் நியூஸ் 24 மூலமாக இந்துடா திரைப்படத்தை அவசியம் நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும். டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் இந்துடா திரைப்படத்தின் இயக்குனர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இந்துடா திரைப்படம் வரக்கூடிய 16ஆம் தேதி வெளியிட இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கீங்க. திரைப்படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பாக திரையில தான் வெளியிடணும், ஆனால் நீங்கள் வந்துட்டு யூடியூப் சேனலை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன சார்? கரெக்டானது. முதல்ல முக்கியமாக வந்து நம்ம வந்து டிஎன் நியூஸ் 24 சேனலில் வந்து இந்த படம் வரக்கூடிய 16ஆம் தேதி காலையில் 11 மணி 11 நிமிஷத்துக்கு வந்து நம்ம வெளியிடுறோம். பல சேனல்களில் வெளியிடுறோம், அதில் முக்கியமாக நம்ம சேனலில் வெளியிடுறோம். ஏன்னா அந்த படத்தினுடைய ஃபண்டு நாங்கள் உருவாக்கும் போது அதுக்கு இந்த நம்ம டிஎன் நியூஸ் 24 வந்து நமக்கு இந்த சேனல் வந்து நமக்கு முக்கிய பங்காற்றினால எதுவும் முக்கியமானது, மறக்க முடியாது. அதுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லணும். உதயகுமார் அவர்களுக்கும் நடராஜ் அவர்களுக்கும் மற்ற அந்த நிர்வாகத்துக்கும் நான் வந்து பணிவான நன்றியை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். திரையில் கொண்டு வரதான் முயற்சி பண்ணோம், அதுக்கு தான் இப்போவும் கொண்டு வர போகிறோம் பின்னாடி. ஆனால் உண்மையிலே என்னென்னா திரையில் கொண்டு வரணும், தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு நம்ம முடிவு பண்ணோம். இந்த படம் தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும். அது ஒரு படைப்பாளியாக, ஒரு தயாரிப்பாளர்கள் இவங்கெல்லாம் நம்ம எடுக்கிற முடிவு தான். அந்த அடிப்படையில் நம்ம படத்தையும் வந்து இது வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்தால் நல்லா இருக்கும், இது கொஞ்சம் ரீச் நல்லா இருக்கும், இது வந்து பிரயோஜனமாக இருக்கும், இந்த மாதிரி சில காரணங்களை வச்சு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி சென்சார் போர்டுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஏன்னா தியேட்ரிக்கல் சென்சார்னு தான் அதுக்கு பேரே. சென்சார் போர்டுலேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய சான்றிதழுக்கு பேரே வந்து தியேட்ரிக்கல் சென்சார். அதை நம்ம வாங்கினா தான் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கு முக்கியமானது அதுதான். அப்போ அதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணோம். ஆனால் நம்மளுடைய துரதிர்ஷ்டவசம் என்ன அப்படின்னா, அதில் ஒரே ஒருத்தங்களுக்கு ஏதோ உறுப்பினர் படம் பார்த்தவங்கள ஒருத்தருக்கு வந்து அது முரண்பட்ட கருத்து இருந்ததுனால ரிவைசிங் கமிட்டின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, ரிவைசிங் கமிட்டி தானே போடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் ஓகே சொல்லிட்டோம். திருப்பி வந்து 22ஆம் தேதி நம்ம வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அப்ளை பண்ணோம், ஜனவரி 22. ஆனால் வந்து பிப்ரவரி மாதம் முடிஞ்சு மார்ச் மாதம் 9ஆம் தேதி படம் பார்க்குறதா சொன்னாங்க. அப்புறம் 9ஆம் தேதி இல்லாமல் 17ஆம் தேதின்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஃபோன் பண்ணி 17ஆம் தேதி இல்லை 18ஆம் தேதி மும்பையில் வச்சு பார்க்குறான்னு நம்மளை அங்கே போட்டு அலைக்கழிச்சாங்க. சின்ன ப்ரொடியூசர், நம்ம 1 கோடிக்கு உள்ளால படம் எடுக்கிறாங்க. இங்கேருந்து திடீர்னு மும்பைக்கு அங்கெல்லாம் வரும்போது நம்ம பெரிய சிரமம் அது. ஆனால் பண்ணாங்க. நாங்கள் போனோம், போய் அங்கே போய் படம் எல்லாம் பார்த்துட்டு படம் பார்க்கும்போது அதில் படத்தை அதுக்கு இடையில வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து அமலுக்கு வந்துட்டு, அப்போ வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு ஒரு படத்தை தணிக்கை குழு படம் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் வந்து சில விதிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஜனவரி மாதமே அப்ளை பண்ணணும். ஆனாலும் நம்மளை இழுத்துங்க கொண்டு விட்டுட்டாங்க. சரி, இப்போ வந்து பார்த்துட்டு முடிவாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேர்தல் நடத்தை விதிமுறை தமிழகத்தில் அமலில் இருக்கிறதுனால இப்போ நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா நீங்கள் நிறைய என்ஓசி வாங்கணும். ஒரு ஃபோட்டோ, பிரதமருடைய ஃபோட்டோ பயன்படுத்திருக்கோம், அதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட போய் வாங்க வேண்டியது இருக்கும். தேர்தல் கமிஷன்கிட்ட நீங்கள் என்ஓசி வாங்க வேண்டியது இருக்கும். இது நிறைய சிரமங்கள் இருக்குது. அதனால அது உங்களுக்கு சாத்தியப்படாது, கஷ்டம். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு இதை ஸ்கிப் பண்ணிடுறோம். தேர்தல் முடிஞ்ச பிறகு மறுபடியும் நாங்கள் இந்த ரிவைசிங் கமிட்டி உங்களுக்கு படத்தை பார்த்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அதுதான் ஆப்ஷன், வேற வழி கிடையாது. எல்லா அதிகாரிகள் மற்றவங்க படம் பார்த்த குழுவினர் வந்து முழுக்க நமக்கு சாதகமாக தான், கரெக்டாக தான் சொன்னாங்க. நாங்கள் அதை வந்து ஏற்றுக்கிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து திரை கொண்டு வரணுங்கிறது தான் படத்தை தொடங்கும் போதே நம்ம வந்து முடிவு பண்ணது. அப்போ அந்த அடிப்படையில் தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வரதில் திரையில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. சரி, அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து ஓடிடி, இன்னொன்று வந்து யூடியூப். அப்போ நம்ம வந்து பார்த்தோம், யூடியூப் தளங்கள் மூலமாக
ஒரு யூடியூப் தளத்தில் மட்டுமே வெளியிடாமல் ஒரு 10 யூடியூப் தளங்களை நம்ம தேர்வு செய்து அந்த 10 யூடியூப் தளங்களையும் ஒரே நேரத்தில் படத்தை வெளியிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம யூடியூப்புக்கு நம்ம வந்திருக்கோம். திரையை தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக இருக்கிறது ஓடிடி தளம், இணையதளமும் இருக்கு. அங்கே ரிலீஸ் பண்ணாமல் திரும்ப என்ன காரணம் சார் யூடியூப் சேனலே திறந்துருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது வந்து இது ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது. வெளியே வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து யூடியூப் அதாவது இவன் நீங்கள் ஜெய் பீம் படம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓடிடி தளத்தில் தான் அந்த படம் வந்துச்சு. இன்னும் நிறைய சூர்யா நடித்த படங்கள், கார்த்தி நடித்த படங்கள், பெரிய படங்களே நிறைய படங்கள் ஓடிடி தளத்தில் வந்து கொண்டாடத்தான் செய்தோம். நம்ம எல்லாருமே படம் பார்க்க தான் செய்தோம். அப்போ பெரிய திரைங்கிறது ஒன்று, அடுத்த இடத்துல ஓடிடியை வச்சு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு என்ன அதில் ஒரு பெரிய மைனஸ் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நான் இப்போ ஒரு ஓடிடி தளத்தில் நான் அந்த படத்தை வெளியிடுறேன். அது ஏதோ ஒரு ஓடிடி தளம்னு வச்சுடுங்களா, ஆகா ஓடிடி தளம்னு வச்சுருங்க. அதில் நான் வெளியிடுறதாக நீங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் வெளியிடுறதுல நமக்கு நிறைய ப்ராக்டிக்கல் நடைமுறை சிக்கல், அதனால் பண்ணலை, அது வேற. அப்படி நம்ம வெளியிடுறதா இருந்தால் கூட குறைந்தபட்சம் படம் பார்க்குற அத்தனை பேரும் அதில் உறுப்பினர் இருந்தால் தான் பார்க்க முடியும், இல்லைன்னு முடியாது. அப்போ நிறைய பேர்ட்டு அது போய் சேராது. அப்போ வந்து நமக்கு வந்து ஓடிடி தளத்தில் எந்த ஓடிடி தளமாக இருந்தாலும் சரி, அந்த ஓடிடி தளத்தில் நீங்கள் வந்து நம்ம வந்து உறுப்பினராக இருந்தால், அதில் சந்தாதாரராக இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதில் உள்ள மற்ற படத்தையும் பார்க்கலாம், இந்த படத்தையும் பார்க்கலாம், அவ்வளோதான். அப்புறம் வந்து அவங்க இது அடிப்படையான விஷயம் இதுதான். அப்போ அந்த இடம் நமக்கு வந்து பிரச்சனையாச்சு. அப்போ ஓடிடி தளத்தில் நம்ம வந்து வெளியிடுறதா இருந்தால் அந்த ஓடிடியில் இல்லாதவங்க பார்க்க முடியாது. ஆனால் குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து 4K 2K 2 ஆப்ஷனில் நாங்கள் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து சில இதில் வந்து நம்ம அவங்களுக்கு கூட அப்லோட் பண்ணுறக்கூடிய ஸ்பீடு இதெல்லாம் வச்சு அவங்க வந்து 2K போதும், ரொம்ப பக்காவாக இருக்குது. அதில் எந்த குவாலிட்டி வைஸ் நோ காம்ப்ரமைஸ். அப்போ வந்து இதே இதுதான் வந்து ஓடிடிலையும் வரும். ஓடிடியில் நம்ம கொடுத்தாலும் இதே 4Kக்கு மேலே எல்லாம் ஒன்றும் குவாலிட்டி இப்போதைக்கு இல்லை. நம்ம இது இந்தியாவில் பெரும்பாலும் 2Kல தான் இப்போ போட்டுட்டு இருக்காங்க படங்கள் எல்லாமே. அதுவே பிரமாதமாக இருக்குது. பெரிய டிவியை வச்சு பார்த்தா கூட 100 இன்ச்சு டிவியில் பார்த்தா கூட பிரமாதமாக இருக்குது. அப்போ நம்ம அதே இதுதான் யூடியூப்லேயும் இருக்குது. யூடியூப்லேயும் நீங்கள் 8K வரைக்கும் நீங்கள் அப்லோட் கொடுக்கலாம், 4K கொடுக்கலாம், எதுனாலும் கொடுக்கலாம். அப்போ இப்படி பார்க்கும்போது ஓடிடியா யூடியூப்பா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு யூடியூப் வந்து நமக்கு ரொம்ப ஈஸி, மக்களுக்கு போய் சேர்ற இடத்துல அது அதிகமாக ரீச்சிங்கிறது அதில் இருக்குது. ஓடிடினா ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தக்காரங்க, வீட்டில் இருக்கக்கூடியவங்க, ஊரில் இருக்கவங்க, இல்லை ஆடு மாடு மேய்க்கிற வயல் வேலை செய்யக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஓடிடி தளத்தை வச்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை, பெரும்பாலும் இல்லை. நானே வைக்கல, பெரும்பாலான எந்த ஓடிடி தளமும் நான் இப்போ வச்சிருக்கல. ஒரே ஒரு படம் பார்க்கறதுக்காண்டி ஒரே ஒரு ஓடிடி தளத்தை நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த படத்தை பார்த்தேன். அதோட அது என்ன ஓடிடி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளவுதான் நம்மளுடைய நிலவரம். அப்போ நம்ம ஊரில் கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களால எப்படி பார்க்க முடியாது. ஆனால் அதே இது நான் வந்து இப்போ TN News 24ல் நான் அந்த இதை நான் கொடுத்துட்டேன். இந்த லிங்கை வந்து யாராவது ஒருத்தங்க ஷேர் பண்ணி இப்போ எங்கள் ஊரில் கிராமத்தில் இருக்க ஒருத்தருக்கு அதை அனுப்பிட்டாங்கன்னா மொபைலில் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டாங்கனாலே படம் வந்துடும். அவங்க வந்து நெட்வொர்க்கு இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு யூடியூப்பில் ஒரு படம் பார்க்குறது வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே யூடியூப்பில் பழைய படங்கள் எல்லா படத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. புது படம் கூட இப்போ போட்டுட்டு தான் இருக்காங்க, அதையும் பார்க்க தான் செய்கிறாங்க. அதனால் யூடியூப் வந்து தவிர்க்க முடியாதது, எல்லார் கையிலையும் இருக்குது. யூடியூப், ஃபேஸ்புக் இது எல்லா கையிலையும் இருக்குது. அதுவும் யூடியூப் பக்காவாக இருக்குது. பழைய பாட்டு, பக்தி பாட்டு எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். அது ரொம்ப ஈஸி. வயசானவங்க, வயசு கம்மியாக உள்ளவங்க எல்லாருக்கும் போய் சேர முடியும். அப்போ யூடியூப் தளங்கள் மூலமாக அது ஒரு தளத்தில் போவோம், பல தளத்தில் போனால் இன்னும். ஏன்னா TN News 24ல் நம்ம போட்டோம், நான் சாமானியன் குரல் நம்ம சேனல், அதுலேயும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அதில் பார்க்காதவங்க இதில் பார்த்துருவாங்க. அதில் உள்ள எல்லாருமே இதுலேயும் சந்தாதாரராக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சந்தாதாரராக இருந்தால் கூட அவங்க கண்ணில் படும்னு சொல்ல முடியாது. இதில் சில பேர், அதிகமான பேர் இதில் பார்ப்பாங்க, சில பேர் அதுலேயும் பார்க்கலாம். இல்லைன்னா இதில் பார்க்காத சில பேர் அதில் வரலாம். அப்படி புதுசாகவும் வருவோம். அப்படியெல்லாம் வச்சு தான் இதில் பண்ணுறோம். இது கொஞ்சம் நல்ல ஒரு புது முயற்சி, ரொம்ப ரிஸ்கியான ஒரு முயற்சி தான். எனக்கு நிச்சயமாக இது வந்து நிறைய பேரை, பல லட்சம் பேரை வந்து குறிப்பிட்ட 3-4 நாளிலே போய் சேர்ந்துருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திரைப்படம் எடுப்பதற்கு முன்னதாக நீங்கள் வந்துட்டு பணம் வந்துட்டு வாங்கியிருந்தீங்க, வெளியில இருந்து அக்ரிமெண்ட்லாம் போட்டு வாங்கியிருந்தீங்க. அந்த பணத்தை வந்துட்டு திரும்ப நான் படம் வெளியிட்ட பிறகு, லாபம் ஈட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்களே, இப்போ வந்துட்டு எப்படி சார் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போறீங்க? அது ஒரு முக்கியமான ஒரு இதுதான். இப்போ எப்படின்னாக்கி நாங்கள் வந்து இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் சொல்லிடுறேன். வந்து யூடியூப்பில் வெளியிடணும். இப்போ எங்கள் ஐடியா 16ஆம் தேதி நம்ம வந்து சித்திரை மாதம் 3ஆம் தேதி நம்ம வந்து யூடியூப் தளம் மூலமாக நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு சேர்த்துருவோம் படத்தை. அதன் பிறகு தேர்தலெலாம் முடிஞ்ச பிறகு, தேர்தல் நடத்தை விதிமுறைகளெல்லாம் அமலில் இருந்து தளர்த்தின பிறகு, நீக்கின பிறகு சென்சார் போர்டில் அதை அவங்க தான் முடிவு பண்ணோம். பழையபடி கமிட்டி அமைப்பாங்க, அமைச்சு இந்த படத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த தேட்டரிக்கல் ரிலீஸுக்கான சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. மறுபடியும் நம்ம தேட்டருக்கு கொண்டு வர போகிறோம். ஏன்னா தேட்டர் வந்து அந்த டிடிஎஸ் எஃபெக்ட்டு, அந்த டால்பி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அந்த எஃபெக்டோட அந்த பெரிய ஸ்க்ரீனில் அந்த குவாலிட்டியில் பார்க்குறது வந்து அது வேறு மாதிரியான ஒரு தேட்டர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் இப்போ இதில் பார்ப்பாங்க, மறுபடியும் அங்கேயும் பார்ப்பாங்க. இது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம், ஒரு வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் ஒன்று கேட்குறோம்.
படம் பார்க்குறாங்க. இப்போ தியேட்டரில் போய் படம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது வந்து ஒரு சென்னை, நம்ம இப்போ சென்னையில் இருக்கோம். சென்னை மாதிரியான ஒரு இடத்துல ஒரு மாலில் போய் படம் பார்க்குறாங்கன்னா அந்த கார் பார்க்கிங்கே ஒரு 100 ரூபா நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் தோராயமாக. அப்புறம் 4 பேர் 2 குழந்தைங்க 2 அப்பா அம்மா போகிறாங்க அப்படின்னா அந்த 4 பேருடைய டிக்கெட்டை பார்த்தீங்கன்னாலே ஒரு டிக்கெட் சராசரியாக ஒரு 200 ரூபா, அதுக்கு மேலே தான் 220 240 இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போ வந்து கண்டிப்பாக அந்த பாப்கார்ன் அது இதுன்னு ஏதாவது சாப்பிட்டாங்களோ டீ காஃபி குடிப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. நம்ம அதானே செய்கிறோம். அப்போ அதெல்லாம் பண்ணும்போது ஒரு 1500 2000 4 பேர் போனாங்கன்னா 2 பேர் போனாங்கனாலே 1000 ரூபா கண்டிப்பாக எல்லாம் செலவு பண்ண போகிறாங்க. இப்போ நாம் இதில் என்ன கேட்குறோம் அப்படின்னா, உங்களால் முடிஞ்சது வெறும் 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபா, இல்லை 500, 1000, 5000, 10000 என்ன முடியுமோ படத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். நம்ம நல்லது செய்திருக்கோம், நாட்டுக்காக பண்ணியிருக்கோம், தேசியத்தை மையப்படுத்தி பண்ணியிருக்கோம். அதனால் தேசியவாதிகள் வந்து கண்டிப்பாக இதில் உதவுவாங்க, உதவணும்னு நான் எதிர்பார்த்து நான் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக அவங்க உதவுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இதில் உதவுறதை வச்சு அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை நான் இவங்களுக்கு செட்டில் பண்ணி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா எனக்கு தேவைப்படும். இந்த இதில் செலவழித்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு, நம்ம வந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு 1 கோடி ரூபா வரைக்கும் தேவைப்படும். அந்த பணத்தை மட்டுமாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்துன்னா ஒரு சின்ன லாபத்தோடு நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக தேசியவாதிகள் என்றைக்குமே யாரையும் கைவிட மாட்டாங்க, நிச்சயமாக உதவுவாங்க. ஏன்னா அதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம வந்து பொய் சொல்லலை, கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். எடுத்திருக்க முயற்சியும் சரியான முயற்சி தான். காலத்தின் கட்டாயம் அது இருக்குது. அதனால தான் நம்ம இதை உடனே கொண்டு சேர்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, அதனால அந்த அடிப்படையில் நம்ம கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். அதன் பிறகு திரையில் வந்த பிறகு தான் நீங்கள் தெலுங்கில் இந்த படம் தெலுங்கில் நல்லா ஓடும். கண்டிப்பாக தெலுங்குலேயும் ஒரு நல்ல பெருசாக பிச்சுட்டு போகுமா அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்த படத்துக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. இந்த படத்துக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற தெலுங்கில் அந்த சப்ஜெக்டை பொறுத்து இருக்கும். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெலுங்குலேயும் போகும், ஹிந்தியில் கூட வந்து யாராவது வாங்கி அவங்களும் ரிலீஸ் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வகையில் அப்புறம் நம்ம தேட்டருக்கு ரிலீஸுக்கு நம்ம கொண்டு வரதில் உடைய வருமானங்கள் இதெல்லாம் எடுத்து நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன மேக்ஸிமம் அவங்களுக்கு உள்ள பணத்தை நம்ம கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். வரும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க, வந்துடும் நிச்சயமாக. நம்ம எல்லாத்துக்கும் அதை செட்டில் பண்ணிடுவோம். பண்ணால் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். இது மாதிரி முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதில் கூடுதலாக ஒரு தகவல்லாம் சொல்ல முடியும். இது சக்ஸஸ் ஆகிடும், என்னுடைய கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அது கூட எல்லா வகையிலையும் நம்ம வந்து சாதக பாதக அம்சங்கள் எல்லாம் யோசித்து பார்க்கும்போது இது வந்திருக்கு. அப்போ இது சக்ஸஸ் ஆகும்போது திரைத்துறைக்கு, தமிழ் சினிமாவுக்கே இது ஒரு புதிய வழிகாட்டியாக தான் இது இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சில படங்களை வந்து 3 படங்கள் அது ஒரே ஒரு இதில் மட்டுமே, தாமரை சேனலில் மட்டுமே தான் நம்ம வெளியிட்டிருந்தோம். அதில் வந்து ஓரளவுக்கு சில படங்கள் வந்து அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் லாபத்தை ஈட்டி கொடுத்துச்சு. கடைசியாக வந்ததில் ஓரளவுக்கு சில தொழில்நுட்ப கோளாறு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு செலவு பண்ண பணம் வரல அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம இப்போ இருக்க பல சேனல்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம வர்றதுனாலையும், இது ஒரு தெளிவான ஒரு இதில் நம்ம வர்றதுனாலையும் இதை பார்க்கும்போதே தெரிஞ்சு போயிடும். அப்போ இது வந்து இன்னும் நிறைய பேரை ஊக்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமாக கூட இது அமையும். ஏன்னா நம்ம வந்து திரைக்கு போயிட்டு அப்புறம் ஓடிடிக்கு போயிட்டு அப்புறம் நம்ம யூடியூப்புக்கு வரல, ரிவர்ஸில் வரோம். யூடியூப்பில் வந்துட்டு அப்புறம் தியேட்டருக்கு போயிட்டு அப்புறம் அதர் லாங்குவேஜுக்கு போயிட்டு இந்த மாதிரி ரூட்டில் நம்ம வரோம். இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. ஓடிடி இப்போ வந்து படுத்திக்கிச்சு, அதை நம்ம ஒத்துக்கணும். அதாவது தியேட்டரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்துச்சு, அந்த தியேட்டரை காலி பண்ணிட்டு ஓடிடி வந்துச்சு. அப்படி வந்து எல்லாம் கார்பரேட் நிறுவனங்களாக உள்ள புகுந்தனால அவங்க அதை பண்ணாங்க. இப்போ மக்கள் மத்தியில் வந்து திரையில் இல்லைன்னா ஓடிடியில் வருது அப்படிங்கிற போது ஒரு நம்பிக்கையை உருவாக்கிட்டு ஒரு மாயை தான். அதாவது ஓடிடியில் படம் பார்த்தா நல்லா இருக்க முடியும், இல்லை யூடியூப்பில் பார்த்தா அது குவாலிட்டி இருக்காது, அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன குவாலிட்டியில் கொடுக்குறீங்களோ அது வரும். நான் 4Kல கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து 4K தொலைக்காட்சி டிவி இருக்குது, அது வந்து இன்டர்நெட் கனெக்டட் அப்படின்னா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அது 100 இன்ச்சு டிவியில் பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்க்குற எஃபெக்ட் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த குவாலிட்டி அந்த பிரமாதமாக கிடைக்க தான் செய்யும். அது ஓடிடியில் ஓடக்கூடிய படத்தை விட இது அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம், இல்லை அதுக்கு நிகராக தான் இருக்கும். இன்னும் குறை சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இருக்காது. ஆனால் ஒரு மாயை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம யூடியூப் மூலமாகவே ஒரு இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். 1 கோடி ரூபாய்க்கு வந்து படத்தை எடுத்துகிட்டு நான் 1.25 கோடி இல்லை 1.5 கோடிக்கு நான் வசூல் பண்ணி அதுலேயும் நான் வந்து எல்லாத்துக்கும் டேக்ஸ் எல்லாம் கட்டுறதெல்லாம் கட்டி முடிச்சு எல்லாத்துக்கும் அந்த திருப்பி பணத்தை நான் கொடுத்துட்டேன், அது ஒரு சின்ன லாபத்தோடு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா சக்ஸஸ் தான். அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து நான் அதிகமான லாபத்தை கொடுத்துட்டேன்னா பெரிய சக்ஸஸ் அது எனக்கு. இது மாதிரி புது முயற்சிகள், புது படங்கள், லோ பட்ஜெட் படங்கள் எடுக்கிறவங்க, இல்லை தேசியத்தை மையப்படுத்தி வரக்கூடியவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இல்லை பொதுவான படங்களுக்கு இது ஒரு புது வாய்ப்பாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐந்துடா திரைப்படம் சாமானிய மக்கள் வரை கொண்டு சேர்ப்பதற்கு TN24 குழு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். மிக்க நன்றி. முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் 16ஆம் தேதி, அதாவது வந்து சித்திரை மாதம் 3ஆம் தேதி காலையில் 11 மணி 11 நிமிஷத்துக்கு TN24 மூலமாக இந்துடா திரைப்படத்தை அவசியம் நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும், உங்களுடைய பேர் ஆதரவை தரணுங்கிறத நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.